ஒன்லி ராம் நாம் இஸ் டூயிங் த மிரக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னார். வந்தார் யோகிராம் சரத்குமார். ஒருத்தரை பார்த்தாலே போறோம், அவர் ஜென்மாவா என்ன இருந்தார், என்ன ஆக போறார் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். வந்திருக்கிறவருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுடுத்த ஒரு பிரசாதத்தை எடுத்து இந்த அதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்கிறார். வந்தவர் என்ன பண்றார் அப்படின்னா, முதல்ல நான் கொடுத்ததை நீங்க வாங்கிக்கோங்க சுவாமி அப்படிங்கிறார். யோகிராம் சரத்குமார் சொல்றார், இல்லப்பா இதை வாங்கிக்கோ. சுவாமி நான் கொடுக்கறத நீங்க 6 தரம் இப்படி பண்ணினதுனால யோகிராம் சரத்குமார் அந்த பழத்தை கீழே போட்டுட்டார். அப்படியே கண்ணை மூடின்னு இருந்தார். அந்த பக்தர் போயிட்டார். அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடிய மா தேவி கிட்ட சொல்றார், தேவிக்கு அவருக்கு ஒரு கஷ்டம் வரப்போறது, இந்த பிச்சைக்காரனுக்கு பகவான் அதை உணர்த்தறான், அந்த கஷ்டத்திலிருந்து அவரை வெளியில கொண்டு வரத்துக்காக இந்த பழத்தை கொடுக்கறேன், அவன் ஏதோ அதை சாதாரண பழம்னு நினைச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டான். சி தேவிக்கு he thinks it is a banana, it is not banana, it is communication அப்படிங்கிறார். நம்மளுடைய யோகி ராம் சரத்குமார் ஆரம்பத்திலிருந்து திரும்பி 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 ஒரு விஷயத்த சொல்வார். அவருக்கு ஒரு ஃபாதர்ஸ் ஒர்க் இருக்குன்னு சொல்வார். அப்ப அந்த ஃபாதர்ஸ் ஒர்க்குன்னு கேட்கும்பொழுது நிறைய தரம் அவர் திருப்பி சொல்லிருக்காரு, இந்த பிச்சைக்காரனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரா, நிறைய பேர் பேசுறா, நிறைய பேரோட இந்த பிச்சைக்காரன் இன்ட்ராக்ட் பண்றான். ஆனா அதெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய வேலை இல்லை, அதெல்லாம் சும்மா அது ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு, ஃபாதர் ஒன்று கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்றார். பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்போ யோகி ராம் சரத்குமாரை கூப்பிட்டான். வெங்கட சுப்பிரமணியம் இருந்தார், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட எஜுகேஷனில் இருந்தார், ஆர் வெங்கட்ராமனுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் கூப்பிடும்பொழுது அப்போ சொன்னார் யோகி ராம் சரத்குமார், திஸ் பெகர் இஸ் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் தட் ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் பெகர் இஸ் நாட் குட் இன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆல்சோ, பட் ஐ கேன் ரைட் இட் அண்ட் கிவ், யூ கேன் ரீட் அட் த டைம் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் சொல்லும்பொழுது, அப்போ இந்தியாவில் எவ்வளவு விதமான கோளாறுபடிகள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு பார்த்தாலும் கூட இதெல்லாம் எப்படி எனக்கு தோன்றது அப்படின்னா, சமுத்திரத்தில் மேலே இருக்கிற அலைகள் மாதிரி இருக்கு, அந்த ஆழ் சமுத்திரம் அமைதியாக இருக்கு, இந்தியா இஸ் வெரி சேஃப், இட் இஸ் இன் மை ஃபாதர்ஸ் ஹேண்ட்ஸ். ஒரு காலத்தில் பகவானுடைய பார்வை ஜப்பான் மேலே விழுந்தது, அமெரிக்கா மேலே விழுந்தது, அந்த கண்ட்ரிலாம் ஃப்ளரிஷ் ஆச்சு. என்னுடைய அப்பாவுடைய பார்வை இப்போ இந்தியா மேலே விழுந்திருக்கு. இந்தியா இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ், நாட் ஓன்லி ஸ்பிரிச்சுவல் வெல்த் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கேட்குறா, பகவான் திஸ் இஸ் யுவர் சீரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் கேஷுவல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க. நத்திங் இஸ் கேஷுவல் ஃபார் திஸ் பெகர், வாட் எவர் ஹி சேஸ் இட் இஸ் ஃபைனல், இட் ஹேஸ் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன். அப்படிதான் தன்னை ஈவன் தோ அவர் சொல்லும்பொழுது பப்பா ராம்தாஸ் அண்டு அரவிந்தர் அண்ட் ரமணர் 3 பேரை தான் தனக்கு ஒரு குருன்னு சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல சொல்றார், இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கணேஷ்புரி நித்யானந்தா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் பெகர் ஆல்சோ எ லிட்டில் அப்படிங்கிறார். கணேஷ்புரி நித்யானந்தாவை உன்னால புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னா நீ இந்த பிச்சைக்காரனை கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். தன்னை அவரோட தான் ரொம்ப லிங்க் பண்ணி காண்பிக்கிறார். அப்புறம் ஒரு தரம் சொல்லியிருக்கார், there is an agreement between me and Nityananda. Nityananda said he will take care of the foreign devotees and asked me to take care of the Indian devotees. And இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, 2 பேரும் மீட் பண்ணிட்டதே இல்லை. ஆனால் அப்படி சொல்றார். திருவண்ணாமலையில் யோகி ராம் சரத்குமார் இருந்தார் இல்லையா, ஒரு சமயம் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, சுவாமி என்னை பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் பதில் சொன்னார், நான் 24 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறேன் அப்படின்னார். நான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டே தான் இருக்கேன், உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு தான் இருக்கேன், வேற என்ன இந்த பிச்சைக்காரன் பண்றான் அப்படின்பார். நம்ம புரிஞ்சின்றது அவரோட ஃபாதர்ஸ் ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த காஸ்மிக்கை சரி பண்றது தான் அவருடைய ஃபாதர்ஸ் ஒர்க். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் ஈச் அண்ட் எவரி பீப்புள், இன்ஸ்டெட் ஆஃப் சேஞ்சிங் த லோக்கல் இஷ்யூஸ் வாட் எவர் இட் மே பி, சில காஸ்மிக்ல சேஞ்ச பண்ணினா இந்த உலகம் சுபிக்ஷம் ஆயிடும் அப்படிங்கிறது தான் அவருடைய காஸ்மிக் ஒர்க். நம்மளுடைய யோகி ராம் சரத்குமார் அவர்கிட்ட போய் யாராவது ஒரு பெரிய கஷ்டத்தை சொல்றா, அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுங்கிறது அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. யானையினுடைய உடம்புல துளியோண்டு ஒரு மண் இருக்கு, அதை அப்படி தட்டி விடுற மாதிரி தான் நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அவருக்கு. அவர் சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு போய் ஒரு சம்பவம் சொல்றேன். அப்போ ஒரு நாளைக்கு அவர் வேதத்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், வேதம் படித்தவாள்லாம் நன்னா இருக்கணும், இந்த வேதம்ங்கிறது அழியாம பார்த்துட்டு இருக்கணும். பேசிகிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற மா தேவிக்கு கேட்கிறா, பகவான் வேதம்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டு அவர் சொல்ற, திஸ் பெகர் இஸ் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் வேதாஸ், பட் இஸ் டாக்கிங் லாட் அபவுட் ப்ரொடெக்டிங் வேதாஸ்
and the importance of Vedas. அப்ப மா தேவிக்கு கேட்கிறா, whether we have to do something? No. இந்த பிச்சைக்காரன் ஒன்று சொல்றதுனாலேயே பகவான் அதை பூர்த்தி பண்ணி வைப்பான். இந்த பிச்சைக்காரனுடைய வாயில ஒன்று வந்துருத்துனாலே அப்பா அதை பூர்த்தி பண்ணி வைப்பார். திருவண்ணாமலையில யோகி ராம் சரத்குமார் இருந்தார் இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபாரினர் வந்து அவர்கிட்ட கேட்டார், இவர் ஒரு சித்த புருஷர் அப்படிங்கிறார். சிலரை பார்த்து இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறார், சிலரை பார்த்து இவர் பக்தர் அப்படிங்கிறார், சிலரை பார்த்து இவரை யோகி அப்படிங்கிறார். எனக்கு இதுக்கு வித்தியாசம் புரியல சாமி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எ சித்தர், யோகி, ஞானி அண்ட் பக்தா அப்படின்னார். அவர் அழகா ஒரு பதில் சொன்னார், திஸ் பெகர் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். இந்த பிச்சைக்காரனுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. பட் ஒன் திங் திஸ் பெகர் கேன் சே அபவுட் இட். ஆனா ஒரு விஷயம் அதை பத்தி இந்த பிச்சைக்காரனால சொல்ல முடியும். என்ன? இஃப் சம்படி திங்ஸ் தட் இஸ் த பாடி இஸ் நன் ஆஃப் த அபவ். யாராவது ஒருத்த வந்து நான் இந்த சரீரம் நினைச்சுட்டான்னா அவன் சித்தனும் இல்லை, அவன் யோகியும் இல்லை, அவன் ஞானியும் இல்லை, அவன் பக்தனும் இல்லை. எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த இவ்வளவு சிம்பிளா எவ்வளவு அழகா ஆன்சர் பண்ணியிருக்கார். ஒரு சமயம் யோகி ராம் சரத்குமார்ட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், பகவான், யூ ஆர் சோ கிரேட், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் லாட் ஆஃப் மிரக்கிள்ஸ், ஹவு பகவான் அப்படின்னு கேட்கிறார். அப்ப யோகி ராம் சரத்குமார் ஒரு பதில் சொன்னார், ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் மிரக்கிள், entire cosmic is a miracle. Everybody's body is a miracle. Everybody's life is a miracle. But this beggar is not capable of doing any miracles. Only Ram Nam is doing the miracles. அப்படின்னு சொன்னார். திருவண்ணாமலையில யோகி ராம் சரத்குமார் இருந்தார் இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு உள்நாட்டிலிருந்து நிறைய பேர் வருவா, வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வருவா, வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பேர் வருவா. யார் வந்தாலும் அவர்களோட பேசுவார். சில சமயம் பார்த்தா அந்த அந்த நம்ம துப்புரவு பண்ணக்கூடிய பக்தர்கள் திருவண்ணாமலை இருப்பா, அவளோட உட்காந்து அரை மணி பேசின்னு இருப்பார். வெளியில ஜட்ஜஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவ கொடுக்கக்கூடிய கல்யாண பத்திரிகையை வாங்குவார், அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லாரையும் சமமா பார்த்து எல்லாருக்கும் அப்படி ஒரு அனுகிரகத்தை வாரி வழங்கிய ஒரு மகாத்மா. கிருபை கிருபை கிருபை, வேற ஒன்னும் தெரியாது. ஒரு சமயம் யோகி ராம் சரத்குமார்ட்ட போய் ஒருத்தர் கேட்கிறார், பகவான், யூ ஆர் சோ கிரேட், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் லாட் ஆஃப் மிரக்கிள்ஸ், ஹவு பகவான் அப்படின்னு கேட்கிறார். அப்ப யோகி ராம் சரத்குமார் ஒரு பதில் சொன்னார், ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் மிரக்கிள், என்டையர் காஸ்மிக் இஸ் எ மிரக்கிள். எவரிபடிஸ் பாடி இஸ் எ மிரக்கிள். எவரிபடிஸ் லைஃப் இஸ் எ மிரக்கிள். பட் திஸ் பெகர் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனி மிரக்கிள்ஸ். ஒன்லி ராம் நாம் இஸ் டூயிங் த மிரக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னார். அதனால நாமத்தினால சாதிக்க முடியாததே கிடையாது. ஒரு குரு அப்படின்னு வந்துட்டோமானால் வேற எதுவானாலும் தப்பினாலும் தப்பும். குருவனுடைய ஒரு பார்வையிலையும் குருவனுடைய ஒரு கட்டாட்சத்திலையும் விழுந்தவர்களுடைய வாழ்க்கை தப்பவே தப்பாது. உலகத்துல நம்ம பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல நிறைய தப்புக்கள் இருக்கு. பகவான் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட்ல சின்ன ஒரு மிஸ்டேக் கூட வரவே வராது. அப்ப அந்த பகவான் எப்படி நம்மள ஆப்ரேட் பண்றான்னா ஒரு குரு மூலமா தான் நம்மள ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சரியமானது. ஒரு தரம் ரைட்டர் பாலகுமாரன் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் ஃபியூ டைம்ஸ் பகவான் யோகி ராம் சரத்குமார்ட்ட வரார். வந்த உடனே பகவான் அவர்கிட்ட ரொம்ப சகஜமா பழகும் பொழுது கேஷுவலா ஒரு கேள்வி கேட்கிறார், பகவான் ஆர் யூ கேப்பபிள் ஆஃப் டூயிங் மிரக்கிள்ஸ் அப்படிங்கிறார். பக்கத்துல சிவனானந்த பெருமாளோ யாரோ இருந்தா பகவான் சொல்றார், பால்குமார் ஆஸ்க்ட் such a question to this beggar, you answer அப்படிங்கிறார். அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார். பகவானோ அதெல்லாம் காதுல வாங்கிக்காம உட்கார்ந்துட்டு கடைசியா பால்குமார், கம் ஹியர், the entire cosmic is a miracle, entire life is a miracle, each and everybody body is a miracle, other than this what miracle you want அப்படிங்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமே ஒரு மிரக்கிள். பகவான் யோகி ராம் சரத்குமார்ட்ட வந்து கேட்கிறார் ஒருத்தர், கடவுளை அடையிறது ரொம்ப கஷ்டமா பகவான் அப்படிங்கிறார். ரொம்ப 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 ஈஸி அப்படிங்கிறார் பகவான். I think it is not very difficult. It's very 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 easy. சொல்ற, நான் அதுக்கு என்ன ஆத்ம விசாரம் பண்ணணுமா, இல்ல நிறைய நாமா சொல்லணுமா, இல்ல தியானம் பண்ணணுமா, whether I have to sacrifice my life? Nothing. Then what I have to do? Reverse.
என்ன ரிவர்ஸ் பண்றோம்? நீ சாப்பிடும் பொழுது என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னு சாப்பிடுற இல்லையா? நீ தூங்கும்போது எனக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னு தூங்குற இல்லையா? நீ ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்பொழுது பேங்க்ல பணம், இது எனக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிற இல்லையா? எல்லாம் எனக்கு நினைக்கிறத நீ சின்னதா பகவானுக்குன்னு மாத்திடு. இதுதான் பெரிய ஆனந்தம். If you eat, you think it is for me. பகவான் சொல்றார். If you sleep, you think it is for me. It is for this beggar. If you walk, you think it is for this beggar. You breathe, you think that it is for this beggar. If you think so, you will become a saint. வேற ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம். அதனால whatever we do, the medical service or அன்னதானம், எது பண்ணினாலும் நம்ம பகவானுக்கு நினைச்சுட்டு பண்ணும் பொழுதே அது நம்ம ஸ்பிரிச்சுவலா